வணக்க மக்களே, நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்க, இதய நலன் மேம்பட தினமும் இந்த 5 உணவுகளை நீங்க சாப்பிட்டாலே போதும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்களும் சாப்பிடுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருந்தா நம்மளுடைய உடல் முழுமையும் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை உங்களுடைய இதயம் காக்கக்கூடிய தோழனாகவும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ உங்களுடைய உணவுல இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை நீங்க சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அமெரிக்க இதய சங்கமானது இதயத்தினுடைய நன்மைக்கு பரிந்துரைக்கக்கூடிய அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய உணவுகள் முழு தானியங்கள், கொட்டை வகைகள், பருப்பு வகைகள், அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன், கோழி மற்றும் குறைந்த கொழுப்புகள் இருக்கக்கூடிய பால் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. ஸோ இதய மருத்துவர்கள் தங்களது ஆரோக்கியத்தை அதிகரிக்க தங்களது சமையலறையில் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான 5 உணவுப் பொருட்களை குறித்து வாங்க விரிவாக பார்க்கலாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய இதயம் ஆரோக்கியம் பெறும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆலிவ் எண்ணெயை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மக்களே. ஆலிவ் எண்ணெயோடைய ஆரோக்கியமானது அப்படின்றதால உங்களுக்கு அது சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு பரிந்துரைக்கிறாங்க. இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய் ஆக்சிஜனேற்றம் நிறைந்தது, குறைவான கலோரி கொண்டது. இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைவாகவே இருக்கு. இது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் நல்ல கொழுப்புடைய அளவை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கவும் செய்யுது. இதனால இதய நோயுடைய அபாயத்தை குறைக்க செய்து இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் சஜஸ்ட் புஸ்ரி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. தினமும் அரை தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கொண்டவங்களுக்கு இதய நோய்களுக்கான ஆபத்து 15% குறைவாகவும், கரோனரி இதய நோய்க்கு 21% குறைவான ஆபத்தும் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. தினமும் உணவுல சிக்கன் மற்றும் பாஸ்தாவில் ஆலிவ் எண்ணெயை சேர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. சால்மன் மீனை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மக்களே. புளோரிடாவில் அவெஞ்சுரா இதய மையத்தினுடைய இதய நோய் நிபுணரான லியோனார்ட் ஃபியான்கோ அப்படின்றவங்க தன்னுடைய வீட்டில் சால்மன் அப்படின்ற பிரதான உணவு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய வீட்டில் அந்த சால்மன் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக அவங்க யூஸ் பண்றாங்க. அதுதான் பிரதான உணவு, முதன்மையான ஒரு உணவாக, ஆரோக்கியமான உணவாக அவங்க வச்சிருக்காங்க. இது இதய நோயாளிகளுக்காக நான் பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான உணவு அப்படின்றத அவங்களே குறிப்பிடுறாங்க. மேலும் சால்மன் மீன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வேறு கடல் உணவுகள் அல்லது உங்களுக்கு கொழுப்பு நிறைந்த ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது. ஆய்வுகளின்படி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நாள்பட்ட அலட்சியை குறைக்குது அப்படின்னும், இதனால இதய ஆபத்துக்கான காரணங்கள் குறைவதாகவும் இருக்கிறதாக அப்படி சொல்றாங்க. கூடுதலாக அவங்க சொல்வது என்ன அப்படின்னா, வாரத்திற்கு 2 முறை நீங்க சால்மன் மீனை ஓவன்ல வேக வச்சு சாப்பிடலாம். இது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ரெசிபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரத்த அழுத்தம், உங்களோட பிபி இருக்கு பார்த்தீங்களா, பிளட் பிரஷர், அதையும் மற்றும் மொத்த கொழுப்பையும் குறைக்கிறதால பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு ஆபத்து குறையுது அப்படின்றத நீங்க உணரலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சால்மன் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய மீன், இது சிறந்த மூலம். இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களான நிறைந்திருக்கு. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதய ஆரோக்கியத்தினுடைய நன்மைகளுக்காக வாரத்தில் 2 முறை நீங்க சால்மன் மற்றும் பிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. இலை கீரைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இலை கீரைகள் மற்றும் இலை காய்கறிகள் நார்சத்து நிறைந்தது. இதய நோய் தடுப்புக்கு உதவக்கூடிய ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விட்டமின் பி கொண்டிருக்கக்கூடியது இந்த கீரை வகைகள். காலே, சாலட் கீரைகள், ஸ்விட்சாட் காலோலர்ஸ் போன்றவை எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா உணவுல சேர்ப்பதன் மூலம் நீங்கள் இதயத்தை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். இது இதயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஃபைபர், விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், லூடின் மற்றும் ஜியாக்சாந்தினை கொண்டிருக்கு. இது நீங்க சூப் செஞ்சோம், சாலட் வகைகளை நறுக்கி செஞ்சோம், அதே போல சாண்ட்விச் மாதிரி ஏதாவது ஒரு நீங்க செஞ்சோம், அது கூட முட்டைகளை கூட சேர்த்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்றத டெக்சாஸை சேர்ந்த இதய நோய் நிபுணரும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய தன்னார்வலருமான ஜான் ஆஸ்போன் அப்படின்றவங்க சொல்றாங்க. எளிமையாக கிடைக்கக்கூடிய இது எல்லாமே இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்றதாலே எப்போதும் உங்களுடைய உணவுகளை நீங்க இதை சேர்த்துக்க முயற்சி செய்யுங்க. பீன்ஸ் வகை ராக்களை நீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மக்களே. பீன்ஸ் வகைகள் இலைகளை போலவே உங்களுக்கு பீன்ஸும் இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும். ஃபோலேட், ஆக்சிஜனேட்டர்கள், மெக்னீசியம் போன்றவற்றை இந்த பீன்ஸ் வகை ராக்கள் உள்ளடக்கி இருக்கு. இது ரத்த அழுத்தம், பிபி, பிளட் பிரஷருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கு உதவும். ஜான் ஆஸ்போன் தன்னுடைய உணவுகளில் இயன்ற வரைக்குமே பீன்ஸ் வகைகளை சேர்ப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது இறைச்சி மற்றும் கொழுப்புகள் அடர்த்தியாவற்றை குறைக்கிறதுக்கு உதவுவதாக தெரிவிச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. பீன்ஸ் வந்து மலிவானது. இது நீங்கள் சூப், சேலட்கள் போன்றவற்றில் சேர்த்து எடுக்கலாம். வேக வச்சு ஒரு கப் அளவு நீங்கள் சாப்பிட்டாலுமே இது போதுமானது. இலைக்கீரைகள் மற்றும் பீன்ஸ் இது ரெண்டுமே கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் அதிகமாகவும் கொண்டிருக்கிறதால இது வந்து ஒரு சத்தான ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால கொழுப்போடைய அளவை குறைக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும், இதய நோய் மற்றும் பக்கவாதம் உண்டாக்கக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் செய்கிறது. கொட்டைகள் மற்றும் விதைகளை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பழங்கள், காய்கறிகளை போலவே அடிக்கடி நட்ஸ் வகைகள், இந்த கொட்டைகள் மற்றும் விதைகளை நீங்கள் உட்கொள்வதும் உடலுக்கு அது உங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். இதனால தான் நாம் வந்து எப்போதுமே ஆளி, சியா, பாதாம், அக்ரூட் பருப்புகள் போன்றவற்றை ஓட்ஸ் கலவையோடு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றத மினசோட்டாவினுடைய மினியபோலிஸில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபன் ஃபுட் தலைமை மருத்துவ அதிகாரியும் நிறுவனருமான எலிசபெத் குளோடா அவங்க சொல்கிறாங்க. நட்ஸ் மற்றும் விதைகள் இதய ஆரோக்கியமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நோயை எதிர்க்கக்கூடிய ஆக்சிஜனேட்டரிகள் மற்றும் கொழுப்பு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி 2 வேளையாவது இந்த நட்ஸ் வகைகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் கலவையோட நீங்கள் சியா விதைகள், நட்ஸ் வகைகளை சேர்ப்பது உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உணவு நிபுணர்கள். ஆகையால இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மாரடைப்பு போன்ற இதய சம்பந்தமான நோய்கள் வரும்போது உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. நன்றி மக்களே.